ஹலோ கியூசி பாய்ஸ். இந்த வீடியோ யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்க வெயிட் லாஸ் பண்ணணும்னு நெனைக்கிறீங்க. ஆனா, ரொம்ப கஷ்டமா இருக்கு. என்ன பண்றதுன்னே தெரியல. எங்கேருந்து ஸ்டார்ட் பண்றதுன்னே தெரியல அப்படின்னா, பாஸ் பண்ணிட்டு இந்த வீடியோவ ஃபுல்லா பாருங்க. உங்க லைஃப்ல என்ன பண்ணிட்டு இருந்தாலும் ஜஸ்ட் பாஸ் அப்படின்ற மாரி தான். ஏன்னா நானும் வந்து வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னு ரொம்ப ஆசைப்பட்டுருக்கேன். எப்ப அப்படின்னா 72 கேஜிஸ் இருந்தப்ப. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஆல்மோஸ்ட் ஒரு 9 கேஜிஸ் ரீச் ஆயும் வந்து ட்ரை பண்ணிட்டு தான் இருந்தேன். வெயிட் லாஸ் ட்ரை பண்ணி வெயிட் கெயின் பண்ணேன்னா பார்த்துக்கோங்களேன். பெரிய பல்பு தான். ஆமா. ஸோ அதுலருந்து இப்போ வந்து வெயிங் 66 கேஜிஸ். ஸோ 98லேருந்து 66 கேஜிஸ். ஸ்டில் பிஎம்ஐ ரீச் ஆகல. பட் ஸ்டில் அது நோக்கி தான் பயணிச்சுட்டு இருக்கேன். அது ஒரு நாள் கண்டிப்பா அச்சீவ் பண்ணிருவேன். ஸோ ஜஸ்ட் அ ஸ்மால் மோட்டிவேஷனா உங்களுக்கு கண்டிப்பா இந்த சீரிஸ் இருக்கும்னு நெனைக்கிறேன். ஸோ இது எல்லாமே என்னோட ஜர்னி அபவுட் வெயிட் லாஸ். ஸோ ஃபர்ஸ்ட் திங் எங்க இருந்து ஆரம்பிச்சுச்சு அப்படின்னா, எந்த ட்ரெஸ் போட்டாலுமே வந்து ஒரு மாரி ஆக்வர்டா இருக்கும் பார்க்கறதுக்கு. அ ஷாப்பிங்ல பண்ணும்போது ஆன்லைன்ல ஷாப் பண்ணும்போதும் சரி, இல்ல வெளியில போயிட்டு ட்ரெஸ் வந்து வாங்கும்போதும் சரி, வெளியில அந்த கடையில இருக்கும்போது அழகா இருக்கிற மாதிரி தெரியும். ஆனா நான் போடும்போது வந்து ரொம்ப ஆக்வர்டா இருக்க மாதிரி தெரியும். அப்பதான் வந்து ஒரு தாட் வந்துச்சு எனக்கு. நான் வெயிட் லாஸ் பண்ணணும்னு. ட்ரை பண்ணேன். நெறைய விஷயங்கள் ட்ரை பண்ணேன். அது எதுவுமே ஒர்க் அவுட் ஆகல. அப்புறம் ஃபைனலா வந்து எதெல்லாம் ஒர்க் அவுட் ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் திங் வந்து நாலேட்ஜ் அபவுட் வெயிட் லாஸ். என்னடா இது அப்படின்னா, எஸ்ங்க. நாலேட்ஜ் வேணும் கண்டிப்பா. வெயிட் லாஸ் பண்ணணும்னா என்ன பண்ணணும் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். அது என்னோட பாடிக்கு எந்த அளவுக்கு சூட் ஆகுது அப்படின்றதையும் தெரிஞ்சுக்கணும். அந்த நாலேட்ஜ் கெயின் பண்றதுக்கு நான் பண்ண ஒன் ஆஃப் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாட்காஸ்ட் கேட்கறது. ஸோ ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும் நாலேட்ஜ். எனக்கு வந்து கெயின் பண்றது, எனக்கு வந்து பாட்காஸ்ட் கேட்கறது வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சு. ஏன்னா, ஐ திங்க் ஐ அம் அ குட் லிஸ்னர். நானே இப்ப தான் அத ரீசென்ட்டா கண்டுபுடிச்ச மாதிரி இருந்துச்சு. ஸோ நெறைய இருக்கு. YouTubeல போய் பார்த்தீங்கன்னா, நெறைய பேரு நெறைய விஷயத்த பத்தி பேசுறாங்க. எனக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்தது வந்து டாக்டர் பாலோட வீடியோஸ். ஸோ நீங்க கண்டிப்பா வந்து வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னு நெனச்சீங்கன்னா, ஃபர்ஸ்ட் திங் நான் சொல்ல வேண்டியது வந்து, ஃபர்ஸ்ட்டு நாலேட்ஜ் கெயின் பண்ணிக்கோங்க. வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னா, என்னென்ன பண்ணணும் அப்படின்றத. தட் ஹெல்ப்ட் மீ டூ டிசைன் அண்ட் டிசைட் மை லைஃப் அப்படின்னு சொல்லுவேன். லைஃப் ஸ்டைலுன்னு கூட சொல்லலாம். இது சாப்பிடணும், அது சாப்பிடணும், அப்படி பண்ணணும், இப்படி பண்ணணும்னு நெறைய விஷயங்கள் இருந்தாலும், அதுலருந்து உங்களுக்கு என்ன வேணுன்றத பிக் பண்றது செகண்ட் விஷயமா இருக்கும். ஸோ எனக்கு என்ன வேணும்? என்னோட லைஃப் ஸ்டைலுக்கு என்ன சூட் ஆகும்? அப்படின்றத நான் வந்து பிக் பண்ண ஆரம்பிச்சேன். ஸோ ஜஸ்ட் நாட் பாட்காஸ்ட். செகண்ட் திங் எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்தது வந்து ரீடிங் புக்ஸ். நான் நெறைய புக்ஸ் ரீட் பண்ணுவேன். என் பின்னாடி பார்த்தாலே தெரியும். யாஹ்! ரீடிங் புக்ஸ் ஹெல்ப் மீ அ லாட். ஏன்னா அது வந்து என்னோட பாடி அதாச்சும் எனக்குன்னு ஒரு பாடி இருக்கு. எல்லாருக்கும் ஒவ்வொரு பாடி இருக்குல்ல. அந்த பாடியோட டிசைனையும், ஸ்ட்ரக்சரையும் கத்துக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் தான் வந்து பிளானிங் கேம் இன் பிக்சர். ஸோ பிளானிங்லாம் செகண்டரிங்க. ஏன்னா நம்ம எப்பவுமே வெயிட் லாஸ் பண்ணும்போது என்ன பண்ணுவோம்? டயட்ட பிளான் பண்ணலாம் அப்படின்னு நெனைப்போம்ல. எனக்கு பேசிக்லி ஹெல்ப்ஃபுல்லா இருந்தது நாலேட்ஜ் அபவுட் த பாடி. அது எப்படி ஏன் வெயிட் கெயின் ஆச்சு அப்படின்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டா இருந்துச்சு வெயிட் லாஸ் பண்றதுக்கு. ஸோ திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் திங் விச் ஹெல்ப் மீ. நான் ஏன் நாலேட்ஜ் வந்து ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டியா வந்து இங்க ஷேர் பண்றேன் அப்படின்னா, அது இல்லாதனால நான் பண்ண விஷயங்கள்லாம் நான் உங்களுக்கு சொல்றேன் பாருங்க. செம காமெடியா இருக்கும் ஆக்சுவலி. காலையில எழுந்த உடனே வார்ம் வாட்டர்ல ஹனி போட்டு, லெமன் போட்டு குடிச்சிட்டா வெயிட் லாஸ் ஆயிடும். அப்படின்றது ஃபர்ஸ்ட் திங். வேற எதுவுமே பண்ணாம, இது மாத்திரம் பண்ணேன். ஒரு 2 மந்த்ஸ் பண்ணியிருப்பேன்னு வச்சுக்கோங்களேன். நத்திங் ஒர்க்ட். எதுவும் ஒர்க் ஆகல. அப்படி ஒர்க் ஆச்சுன்னா 72 கேஜிஸ்லேருந்து 98 கேஜிஸ் போயிருக்க மாட்டேன்ல. ஆஃப்கோர்ஸ். ஸோ அதோட பெனிஃபிட்ஸ் வந்து என்னோட பாடிக்கு என்ன குடுத்துச்சு, என்ன குடுக்கல, அந்த சயின்டிஃபிக் லைன்லலாம் நான் போல. ஆனா அது எனக்கு ஒர்க் பண்ணல. ஓகேங்களா? செகண்ட் திங் வந்து எப்பல்லாம் வந்து சாப்பிடணும்னு தோணுதோ, அப்பல்லாம் வந்து கொஞ்சம் கஞ்சி குடிங்க.
அப்படின்ற மாதிரி. இதெல்லாம் எங்கேருந்து எடுத்தேன்லாம் இல்ல. என்ன சுத்தி இருக்கிறவங்க, அ நான் பார்த்தவங்க, கேட்டவங்க சொன்னது. இதெல்லாம் வந்து ட்ரை பண்ணேன். காலையில ஓட்ஸ் கஞ்சி குடிச்சா வெயிட் லாஸ் ஆயிடும் அப்படின்றது. இதெல்லாம் வந்து எனக்கு செட்டே ஆகல சுத்தமா. ஏன்னா, அது சாப்பிட்ட உடனே எனக்கு பசிக்கும், தலை வலிக்கும், வாமிட் வர மாதிரி இருக்கும். அசிடிட்டி ஆயிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டேன். ஸோ, இது எதுவுமே செட் ஆவாதனால, நான் எங்க போய் நின்னேன்னா, நான் வெயிட் கெயின் ஆக 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 ஐ வாஸ் ஸோ கம்ஃபர்டபிள். அதாச்சு பரவால்ல. என் பாடி வெயிட் கெயின் ஆகுதா? இட்ஸ் ஓகே. நான் இப்படிதான். குண்டா இருக்கிறவங்கலாம் இல்லையா லைஃப்ல? ஹேப்பியா இல்லையா? உலகத்துல வாழாமயே போயிட்டாங்களா? இந்த மாரி தாட்ஸுக்குலாம் நானே என்ன ஸ்லேவ் ஆக்கிக்கிட்டேன்னு கூட சொல்லலாம். ஸோ இதெல்லாம் வொர்க் ஆகல. ஸோ இதெல்லாம் சும்மா ஒரு ஒரு சில இன்புட்ஸ், கேட்ட விஷயங்கள் பேன்னு போனது. ஓகேங்களா? இன்னொரு விஷயம் இருக்கு. என்னதுன்னா வந்து பாடிய டீடாக்ஸ் பண்றதுக்கு இந்த ட்ரிங்க் குடிங்க, அந்த ட்ரிங்க் குடிங்க அப்படின்னு சொன்னது. சத்தியமா சொல்றேன், அதுவும் எனக்கு ஒர்க் அவுட் ஆகல. அதோட ஃபேக்ட்டு, ரீசன்ஸு அதெல்லாம் வேணாங்க. இது ஒர்க் அவுட் ஆகல. ஓகேங்களா? அப்ப என்ன ஒர்க் அவுட் ஆச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, எப்படி பேலன்ஸ் பண்றது லைஃப? ஃபுட் வந்து ஏன் ரொம்ப இம்பார்ட்டன்ட்? ஃபுட்ல எந்த ஸ்ட்ரக்சர் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். நம்ம எவ்வளோ சாப்பிடலாம், எவ்வளோ சாப்பிடக்கூடாது, ஏன் சாப்பிடணும், ஏன் இப்படி இருக்கணும் அப்படின்றது எல்லாமே வந்து ஒர்க் அவுட் ஆன விஷயங்கள். ஸோ நாலேட்ஜ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ ஃபர்ஸ்ட் நாலேட்ஜ் நான் கெயின் பண்ணது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங். எனக்கு அது ரொம்ப புது புது விஷயமா இருந்துச்சு. ஏன்னா நான் எங்க வீட்ல பண்ணி பார்த்ததில்ல. அக்கம் பக்கத்துல கேட்டதில்ல. அ வேற யாரும் சொல்லி கூட வந்து கேள்விப்படாத ஒரு விஷயமா இருந்துச்சு. ஸோ அது ஒண்ணு எனக்கு சூப்பரா ஒர்க் அவுட் ஆச்சு. ஆனா அதுக்கு நாலேட்ஜ் கெயின் பண்ணது தான் இட்ஸ் ஃபர்ஸ்ட் திங். ஸோ இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் பற்றி தெரிஞ்சுக்கிட்டு நீ என்னம்மா பண்ண அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேட்டிங்கன்னா, இது வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. எதுக்குன்னா, இந்த டைம்குள்ளே சாப்பிட்ணும். காலையில் சன்ரைஸ்லேருந்து சன்செட்குள்ள நீ வந்து சாப்பிட்டு முடிச்சிடணும் அப்படின்றது வந்து எனக்கு சூப்பர் 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 ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. ஏன்னா அந்த நைட்டில் சாப்பிட்ற கிரேவிங்கை வந்து என்னை கண்ட்ரோல் பண்ணுச்சு. அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் என்னோடய லைஃப் ஸ்டைலுக்கு அது ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு. ஐ ஒர்க் இன் லேட் நைட் ஹவர்ஸ். அதனால வந்து அந்த ஒரு 2 மினிட்ஸ் 3 மினிட்ஸ் கிடைக்கும் போது ஜப்னு சாப்பிட்டுட்டு இருந்தேன். அது வந்து கண்டிப்பாக ஸ்டாப் பண்ணணும் அப்படின்னும் போது ஒன் ஆஃப் த பார்ட் ஆஃப் ஹெவி ஃபுட் வந்து ராங் டைமில் நான் எடுத்துகிட்டு இருந்ததை அது அப்படியே வந்து என் லைஃப்லேருந்து எடுத்துச்சு. ஸோ நான் நாலேஜ் கெயின் பண்ணல, நான் இது பண்ணியிருக்க முடியாது இல்லைங்களா? ஸோ திஸ் வே இட் ஹெல்ப் மீ ஸோ மச். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் அப்படின்னு கண்டிப்பாக நினைக்கிறேன். இன்னும் நிறைய வீடியோஸ் வரப்போகுது என்னோடய வெயிட் லாஸ் ஜேர்னி பற்றி, என்னோடய லைஃப் ஸ்டைல் பற்றி. ஸோ உங்களுக்கும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்கன்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க. யா, till we meet up next time. Bye.